அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மேக்னெட் போல சுண்டி இழுக்கும் பவர்ஃபுல்லான வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அதுல நம்ம அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராமுடைய லிங்கை நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. ஈவன் நீங்க ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கணும், அறிமுகம் இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த நபருக்கு உங்களுடைய பெயரை சொன்னால் தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும் தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மெத்தட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தாங்க. பயன்படுத்துறதுக்கு ரொம்பவுமே சுலபமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் தினமுமே நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால அவங்களுக்காக நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை முழுமையாக ஆழமாக காதலிக்க ஆரம்பிப்பார். எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலுமே அதை நல்ல நோக்கத்திற்காக மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. முக்கியமான ஒரே ஒரு விஷயம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க சொல்லணும்னு கிடையாது. எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்க
இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. மனம் அமைதியான நிலையில இருக்கும் பொழுது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தினால் அந்த வார்த்தை இன்னமும் வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். 5 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை முழு கவனத்துடன் நீங்கள் சொன்னாலே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் 21 நாளைக்கு 21 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால நீங்க பிரேக் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. முழு நம்பிக்கையோட ரொம்பவுமே ஜாலியா கேஷுவலா இந்த மெத்தடை 21 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இந்த வார்த்தையை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது தூங்கி எழுந்ததும் சொல்ல போறவங்க நீங்க படுத்துக்கிட்டே கூட இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த வார்த்தையை சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும். மனது ஒரு அமைதியான நிலைக்கு போனதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார ஆழமா நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபரும் நீங்களும் அட் பிரசன்ட் கரண்டா ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறது போல நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பினஸை இப்ப நீங்க கொண்டு வரணும். இந்த மெத்தடை பயன்படுத்த போறதுனால அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மாற்றம் தெரிய போகுதுன்னு எதிர்பார்ப்பு மனநிலை வேண்டாம். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த பர்சன் நீங்க நினைக்கிறத போல நடந்துக்கிறாங்க. சோ நீங்க ரொம்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா உண்மையா நீங்க உணரணும். அது செயற்கையா இருக்க கூடாதுங்க. குறிப்பாக பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேங்க, எந்த விதமான ஏக்கமோ வருத்தமோ சந்தேகமோ பயமோ இது போன்ற உணர்வுகள் இருக்க வேண்டாம். இந்த நொடி இந்த நேரம் நீங்கள் விரும்பும் அந்த நபர் நீங்க நினைக்கிறத போல நடந்துக்கிறாங்க. சோ நீங்க ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. அந்த எக்ஸைட்மெண்டான ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க. அந்த சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஆகாஷா ஃப்ளோ டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் X and Y. இந்த வாக்கியத்துல Xன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். Yன்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு. நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஆகாஷா ஃப்ளோ டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. நிறைய பேருக்கு நேம் யூஸ் பண்றதுலயும் சில குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம் பெட் நேம்னு என்னவாக இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2 to 3 டேஸ்லயே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இருந்தாலும் 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதற்கு மேல எத்தனை நாட்கள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் 21 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.